இன்றைக்காவது இப்படி 2-3 மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்து இருக்கிறீங்களா? அமர்ந்து பாருங்க. அப்பதான் நம்முடைய கண்களின் மேன்மை நமக்கு தெரியும். ஆண்டவரை நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. இது இயல்பு. ஏனென்று சொன்னா நம்ம கண்கள் நல்லா தெரியும், நம்ம துதிக்கிறோம். ஆனா 2 கண்களும் பார்வையற்ற ஒரு தேவ மனிதன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாராம். எப்படி அவரால முடியுது? எப்படி முடியுது என்று சொல்லட்டுமா? பாருங்க, 2 மனுஷர்கள் ஊழியத்துக்கு கடந்து போனாங்க. ஒருத்தருக்கு பார்வை உண்டு, ஒருத்தருக்கு பார்வை இல்ல. பார்வை இருக்கிற மனிதன் ஒரு கிராமத்துக்கு போனாரு, சுவிசேஷத்தை சொல்லுவாரு, ஏதோ எப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முடியல. ஒரே ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சார். ஊழியத்துக்கு வந்த ஒரு ஆத்மாக்களை காமிக்க கூடாதான், ஆத்மாக்களை சேர்க்க, இப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ பார்வை இல்லாதவர் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். பார்வை இருக்கிற நானே என்னால ஒண்ணும் செய்ய முடியல, ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்ப அவர் என்ன செய்திருக்க முடியும்? ஒண்ணும் செய்திருக்க முடியாது. சரி, அவரை போய் பார்த்து 4 வார்த்தைகள் ஆறுதலாய் சொல்லிட்டு வரலான்னு சொல்லி கடந்து போனாராம். பாருங்க, இவர் வந்திருக்கிறார்ன்றது அறிந்த உடனே ஓடி வந்து இவரை கட்டி பிடித்து சொன்னாராம், நான் எவ்வளவு அழகா உருவாக்கப்பட்டிருக்கேன், பிரமிக்கத்தக்க மாதிரி உருவாக்கி இருக்கேன் ஆண்டவர், என்ன அவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கேன்னு சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல அவர் சொன்னாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா 2 கண்கள் இருக்கிற நம்ம இவ்வளவு புலம்புறோம், இவர் என்னடானா நான் எவ்வளவு அழகா உருவாக்கிருக்கேன், எவ்வளவு அழகா உருவாயிருக்கிறேன்னு சொல்றாரு என்று சொல்லி அவர் சொல்றதை கேட்டாராம். பாருங்க, அப்ப அவர் சொன்னாராம், இந்த கிராமத்துக்குள்ளாக யாரும் வர முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த கிராமத்துக்குள்ளாக நான் பார்வையற்றவன் வந்த உடனே இந்த ஜனங்கள் என்னை அன்பா ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னு சொன்னா இவர் ஒரு பார்வை இல்லாதவர். இன்னும் அந்த பார்வை இல்லாத நமக்கு என்ன கெடுதல் செய்ய போகிறார் என்று சொல்லி என்னோட அன்பாய் பழக ஆரம்பித்தார்கள். நான் ஜெபித்தேன், துதித்தேன். அப்படி நாளடைவில் ஆண்டவரை குறித்து ஜனங்கள் இடத்துல சொல்ல ஆரம்பித்தேன். பாருங்க, சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. இன்னைக்கு 200 ஆத்துமாக்கள் என் சபையில இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷமாய் சொன்னாராம். இன்னைக்கு பார்வை இருந்தா என்னால செய்திருக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு இந்த பார்வை இல்லாததுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பாருங்க, என்னை குறித்து ஒரு நோக்கத்தோட உருவாக்கி இருக்கிறாரு. என் கண்கள் இல்லாததுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு சொன்னாராம். இவர் வெட்கப்பட்டு போயிட்டாராம். கண் பார்வை உள்ள ஊழியக்காரன், ஐயோ 2 கண்களை வைத்துட்டு நான் என்ன செய்தேன், ஏனோ தானோன்னு என்று சொல்லிதான் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கேன், இனி நான் உண்மையாக உத்தமமாக நான் செய்யணும்னு சொல்லி அவர் கடந்து போனாராம். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறையா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் குறை சொல்லி கொண்டே இருக்கிறீங்களா? அந்த குறை உங்களுடைய குறைக்காக அல்ல, ஒரு நாள்ல அந்த குறை நிமித்தம் ஒரு நிறைவு அநேகருக்கு உண்டாகும். பாருங்க, அதனால